அவர் வந்துட்டு ஒரு அரசியல் காரணத்துக்காக சொல்றார். மொழியை வச்சு அவங்க பேசினாக்க அரசியல் ரீதியாக ஒரு ஓட்டு கிடைக்கும். அதுக்காக பேசலாங்கிற மாதிரி சொல்லலாம். நீதிமன்றம் பேசுது. நீதிமன்றம் அதை எடுத்துக்கொண்டு நீங்க வந்துட்டு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேளுங்க. கேட்ட பிறகு நான் விசாரணைக்கு எடுக்கிறேங்கிறாரு. அவர் மன்னிப்பு கேட்டுட்டா விசாரணையே இல்லையா அந்த இதுல? விசாரணைன்னு அவர் கொண்டு வர்றதுக்கு உண்டான காரணமே, என்னை வந்துட்டு தேவையில்லாம மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. என்னுடைய படத்தை ஓட விட மாட்டேன்னு சொல்றாங்க. இதை நீங்க முறை செய்து கொடுக்கணுங்கிறதுக்காக தானே ஒரு முறையீடா தானே அவர் போறாரு நீதிமன்றத்துக்கு. ஆனா அந்த நீதிமன்றம் என்ன சொல்லுது? நீங்க நிபந்தனையற்ற மன்னிப்பை கேட்டுட்டு வாங்க. அதுக்கு பிறகு நாங்க விசாரிக்கிறோங்கிறது. அப்போ இந்த வெறி எவ்வளவு தூரம் ஊறி இருக்குங்கிறத நீங்க பார்க்கணும். கன்னட வெறி எவ்வளவு தூரம் ஊறி இருந்தால் அந்த நீதியரசர் ஒருத்தர் வந்துட்டு அப்படி சொல்லுவார். அவர் கேள்வி கேட்கிறாரு, நீங்க என்ன லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்டா அப்படிங்கிறாரு. மொழியியல் அறிஞரா நீங்க எப்படி இதை சொல்லலாம் அப்படிங்கிறாரு. அப்ப இதை கேட்கக்கூடிய நீதியரசர் மொழியியல் அறிஞரா? அப்ப நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? நான் இந்த மொழியெல்லாம் படிச்சு பார்த்தேங்க. கன்னடா இதுல இருந்து வந்தது. அதனால் தமிழ்ல இருந்து வந்ததுன்னு நீங்க சொன்னது பொய். அப்ப நீங்க சொன்னது தவறுங்கிறதுனால மன்னிப்பு கேட்கணும்னு நீங்க சொல்லணும். தீர்ப்புன்னா அப்படி கொடுக்கணும்.